ஸோ இது HTTP போஸ்ட் மெத்தட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ HTTP போஸ்ட் மெத்தட் நான் ஆல்ரெடி HTTPயில் கெட் மெத்தடு, அதுக்கப்புறம் சர்வர்லேருந்து எப்படி டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கிறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஏன்னா அதில் கெட் அண்ட் எப்படி டேட்டாஸ் எடுக்கிறதுன்னு கிளியராக எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். இல்லை எனக்கு போஸ்ட் மெத்தட் பற்றி மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா HTTPயில் அப்படின்னா போஸ்ட் மெத்தட் அப்படின்னா நம்ம கெட்டும் போஸ்ட்டும் மோர் ஓவர் சிமிலர் தான். போஸ்ட்டை வச்சு நம்ம கெட்டும் பண்ணலாம், ஆடும் பண்ணலாம் டேட்டாவை. ஸோ மோஸ்ட்டாக கெட்டில் நம்ம பேராமீட்டர் சென்ட் பண்ணலைனாலும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், டேட்டாவை எடுக்க முடியும். போஸ்ட்டில் எப்போவுமே ஒரு பாடி நம்ம சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாடி இல்லாட்டி நம்ம போஸ்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கெட்டுக்கு ஒரு டேட்டாவை எடுக்கும் போது. அதே மாதிரி ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் பாடியில் கண்டிப்பாக நம்ம சம் டேட்டா கொடுக்கணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் HTTP போஸ்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களோட சர்வீஸ் போய்க்குங்க. நான் என்னோட சர்வீஸ் employee-data.service.tsக்கு போய்க்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சர்வீஸில் போய் ஆல்ரெடி நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க @angular common.http இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இன்னொரு மெத்தடையும் நீங்கள் போட்டுக்கலாம். அது HTTP ஹெட்டர். ஓகேவா, HTTP ஹெட்டர்னு போட்டிங்கன்னா போதும் வரும். ஸோ இந்த HTTP ஹெட்டர் எதுக்கு அப்படின்னா நம்ம போஸ்ட் மெத்தடு கால் பண்ணும்போது நம்ம அதையும் ஒரு பேராமீட்டராக சென்ட் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் உங்களோட கிளாஸ்க்குள்ளே போய்க்குங்க. இங்கே நம்ம ஒரு URL செட் பண்ணிக்கலாம். பேக்அண்ட் URL இதை கால் பண்ண போகிறோமோ. ஸோ நான் கால் பண்ண போகிற URL நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரணுன்ற பர்பஸ்க்காக சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கிற ஒரு க்ளவுடில் இருக்கிற ஒரு URL எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் API URL நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த URL நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் URL தான். ஏன்னா நான் DBயோட என்னோட இதை கனெக்ட் பண்ணி வைக்கல. ஸோ நான் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி சொல்லித்தரேன். ஸோ API URL போட்டுட்டு இதுதான் உங்களோட எந்த ஒரு கனெக்ஷனுக்கு நீங்கள் கால் பண்ண போகிறீங்க, தட் மீன்ஸ் எந்த ஒரு API சர்வீஸுக்கு கால் பண்ண போகிறீங்களோ அதோட URL. ஓகேவா, இப்போ இந்த URL நீங்கள் எடுத்துட்டதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் நம்ம ஹெட்டர் ஆப்ஷன்ஸ் செட் பண்ணோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். என்ன பண்ணோன்னா இங்கே API URL இருக்குல்ல, இது கீழே HTTP ஆப்ஷன் நீங்கள் எந்த நேம்னா கொடுத்துக்கலாம். நான் இந்த நேம் கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு நியூ. இப்போ நம்ம ஒன்று புதுசாக ஆட் பண்ணோம் இல்லையா மெத்தட், அந்த மெத்தட் தான் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். HTTP ஹெட்டர். ஏன்னா நான் இது ஹெட்டர்ஸாக கொடுக்க போகிறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரேசில். இதுக்குள்ளே 2 நான் பேராமீட்டர் கொடுக்க போகிறேன். ஒன்று கண்டென்ட் டைப், இன்னொன்று ஆத்தரைசேஷன். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஆத்தரைசேஷனாக இருக்கணுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஸோ இது கண்டென்ட் டைப். உங்களோட அந்த பாடியில் நம்ம அனுப்புகிறோம் இல்லையா டேட்டா, அண்ட் ரெஸ்பான்ஸில் கெட் பண்ணுறோம் இல்லையா அந்த டேட்டா எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், அப்ளிகேஷன் அண்ட் JSON ஃபார்மேட்டில் இருக்கணும். அதனால தான் கண்டென்ட் டைப் நான் என்ன கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷன் அண்ட் JSON கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தேவைப்படும். ஏன்னா இப்போ கெட்டில் நம்ம எப்படி கான்ஃபிக் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் டைப் வச்சு யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. சாரி, எக்ஸ்போர்ட் இன்டர்ஃபேஸ். ஓகேவா, இந்த இன்டர்ஃபேஸில் இப்போ நான் என்ன பேர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் கான்ஃபிக்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, என்னோட டைப் நேம் இது. என் டைப் நேம் அப்படின்னா என்னோடய டைப் எப்படி இப்போ டேட்டா டைப்ஸ் இருக்குது இல்லையா, இன்ட்னா இன்டீஜராக இருக்கணும், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்காக இருக்கணும், பூலியன்னா எனக்கு ட்ரூவாக ஃபால்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி நம்மளாக உருவாக்குற ஒரு டைப் தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் இப்படி ஏன்னா உங்களுக்கு இப்போ எனக்கு ஐடி வேணும், எனக்கு ஐடியில் ஐடி நம்பராக இருக்கணும் எனக்கு அப்படின்றத நாங்கள் இது ஆப்ஜெக்ட் வைஸாக நம்ம ஒரு டைப்பாக செட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நேம். இப்போ நேம் எனக்கு எப்படியா இருக்கணும், ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமையும் அவங்களோட ஐடி நம்பரை மட்டும் நான் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ண போகிறோம், அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணியிருக்கோம், ஹெட்டரில் போயிட்டு ஹெட்டர் கொடுத்துருக்கோம். செகண்ட் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே போயிட்டு நம்ம எந்த URLக்கு கால் பண்ண போகிறோமோ அந்த URL கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் HTTP ஆப்ஷன்ஸ். என்னோடய ஹெட்டர் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், நான் அனுப்புகிற டேட்டா என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அது ஆத்தரைசேஷனாக இருக்கணுமா இல்லையா அப்படின்றதுக்கான ஹெட்டர் டைப் தான் இது. ஓகேவா, ஸோ இப்போது நெக்ஸ்ட் எப்படி சர்வீஸ் எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை இங்கே ஆட் பண்ணலாம். என்னோடய ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஆட் ஸ்டூடெண்ட்.
நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் ஆட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து கிளைண்ட் சைட்லேருந்து என்ன டேட்டா வரணும்னா ஒரு டேட்டா வரும். அந்த டேட்டாக்கு நான் இங்கே பேர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ நான் அனுப்புகிற பேராமீட்டர் தட் மீன்ஸ் கிளைண்ட் சைட்லேருந்து, தட் மீன்ஸ் நம்ம கிளைண்ட் காம்போனண்ட்லேருந்து டேட்டா இதுக்கு பாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி. ஸோ அப்போ நான் எந்த மாதிரி டேட்டா அனுப்பணும், அதுக்கான டைப் வந்து அதுக்கான டைப் தான் வந்து நம்ம இங்கே இன்டர்ஃபேஸில் கொடுத்துருப்போம். ஸோ எனக்கு இந்த டைப்பில் தான் டேட்டா வரணும் கிளைண்ட் காம்போனண்ட்டில் இருந்து. ஓகேங்களா? கிளைண்ட் காம்போனண்ட்லாம் HTMLயும் TSயும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு காம்போனண்ட் வச்சுருப்போம்ல, அதுதான் கிளைண்ட் காம்போனண்ட்டு. அதிலேருந்து தான் நம்ம இந்த ஆட் ஸ்டூடெண்ட்டை கால் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எனக்கு டேட்டா எப்படி வரணும்னா, நான் இங்கே ஆல்ரெடி இன்டர்ஃபேஸில் எப்படி ஒரு டைப் கொடுத்துருக்கணும், எனக்கு இந்த டைப்பில் தான் டேட்டா வரணும். ஓகேவா? இதை நீங்கள் வந்து தனி ஃபைலாக கூட போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட் காம்போனண்ட்லேயும் இந்த டைப்பே வந்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக எங்கேயே போட்டிருக்கேன். இல்லைனா .tsன்னு போட்டு நீங்கள் தனியாக ஒரு ஃபைல் கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எடுக்க போகிறேன். ஸோ என்னோட ஃபங்க்ஷன். ஸோ இப்படி போட்டால் வந்துருமா? கண்டிப்பாக வராது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து இதை நான் அனுப்புகிறேன். ஸோ எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இது வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி கெட்டுக்கு வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அப்சர்வபிள் போட்டிருக்கோம். இந்த சேமு ஜஸ்ட் அப்சர்வபிள் மட்டும் போடுங்க. அப்சர்வபிள் போட்டுட்டு ஓப்பன் அண்ட் ஸ்கொயர் அந்த ப்ராக்கெட் இருக்குல்ல அதில் போட்டுட்டு ஸ்டூடெண்ட் கான்ஃபிக் அப்படின்ற அந்த டைப். ஏன்னா எனக்கு வர அப்சர்வபிள்னா என்ன, ரெஸ்பான்ஸ், நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு என்னவா இருக்கணும், இந்த ஸ்டூடெண்ட் கான்ஃபிக் அதே டைப்பில் தான் இருக்கணும். அதுக்காக நம்ம இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன் வந்து ரிட்டர்ன் போட்டுட்டு திஸ் டாட், அதே மாதிரி தான் நம்ம எப்படி வந்து கெட் கால் பண்ணோமோ அதே மாதிரி தான் டாட்னு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், போஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த போஸ்ட்குள்ளே நம்ம என்ன போட போகிறோம், டைப் என்ன மாதிரி டைப் அனுப்ப போகிறோம் டேட்டா, இந்த ஸ்டூடெண்ட் கான்ஃபிக் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டைப்பில் தான் நம்ம டேட்டாவை அனுப்ப போகிறோம். இப்போ வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா URL கொடுக்கணும், இந்த போஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிற URL. ஸோ நம்ம அதை எதில் கொடுத்துருக்கோம், திஸ் டாட் API URL கொடுத்துருக்கோமா இங்கே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருப்போம் API URL கொடுத்துருக்கோமா, அந்த API URL தான் ஃபஸ்ட் நம்ம இங்கே கொடுக்கணும். செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் என்ன டேட்டா அங்கேருந்து வருதோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம இங்கே கொடுக்கணும். தேர்டு வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த HTTP ஆப்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, ஹெட்டரில் என்னென்ன வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுக்குறேன். ஸோ திஸ் டாட் HTTP ஆப்ஷன்ஸ். ஸோ எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், பைப். ஏன் இந்த பைப் யூஸ் பண்ணுறோம்னா ஃபில்டர் பண்ணுறோம், டேட்டா ஏதாவது எரர் ஆகிடுச்சு அப்படின்னா கேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம பைப் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த பைப்புக்குள்ளே கேட்ச் எரர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த கேட்ச் எரருக்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போடணும். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை எழுதலாம். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை எழுதுவோம். அது வந்து HTTP எரர் போஸ்ட். இதுதான் என்னோட ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் நேமை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வரும், எரர் ரெஸ்பான்ஸ், HTTP எரர் ரெஸ்பான்ஸ்னு வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இல்லையா இந்த ஹேண்டில் எரருக்கு, அதே மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே கொடுக்குற கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஒரு கன்சால் போட்டுப்போம். கன்சால் டாட் லாக் எரர் கம்மா எரர். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து எரர் வந்தால் என்னால் கன்சாலில் பார்க்க முடியும் என்ன டைப் ஆஃப் எரர் வருதுன்னு. செகண்ட் நம்ம என்ன போடலாம் அப்படின்னா நம்ம வந்து மெசேஜ். ஸோ இது வந்து ஒரு மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் போட்டுட்டு எரர் டாட் எரர், யாராவது எரர் ஈவெண்ட் வந்துச்சுன்னா அந்த மெசேஜ் வந்து இதுக்கு அசைன் ஆயிரும். அதான் எரர் டாட் எரர். நான் இந்த கோடு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து என்ன ஆகும், ஸோ எனக்கு அந்த என்ன மெசேஜ் ஒரு சர்வர் ரிட்டர்ன்டு கோட், ஸ்டேட்டஸ் என்ன அண்ட் அதோட எரர் என்ன. ஸோ ரிட்டன் த்ரோ எரர் என்னவா, சம்திங் ஹேப்பன் பேட் லேட்டர்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே வருது பார்த்திங்களா மெசேஜ், நம்ம அந்த மெசேஜை கூட கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த மெசேஜ் வந்து த்ரோ ஆயிரும்.
ஸோ இதுதான் வந்து ரிக்வெஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், திஸ் டாட் HTTP எரர் போஸ்ட் அப்படின்றது இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட் சைடில் என்ன பண்ணிக்கலாம், கேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். என்ன பண்ணியிருக்கோம் இந்த பேஜில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சர்வீஸ் பேஜில் ஒரு HTTP ஹெட்டர் போட்டிருக்கோம். ஓகேவா, ஹெட்டர் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு API URL கொடுத்தோம். எந்த API URL கால் பண்ண போகிறோமோ பேக்கெண்டில் HTTP ஆப்ஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். ஹெட்டர் போட்டுட்டு கால்னு போட்டுட்டு நியூ HTTP ஹெட்டர் போட்டுக்கோங்க. அண்ட் கண்டென்ட் டைப் அண்ட் ஆத்தரைசேஷன், என்னோட டேட்டா வந்து எந்த மாதிரி நான் அனுப்ப போகிறேன் அப்படின்றது தான் இந்த HTTP ஹெட்டர்ஸு. ஸோ ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டைப் என்னோட APIக்கான என்னோட டேட்டாக்கான ஒரு டைப் நான் ரெடி பண்ணியிருக்கேன், இன்டர்ஃபேஸ். அது வந்து எப்படி இருக்கணும்னா ஐடியும் நேமும் இருக்கணும் என்னோட டேட்டா. அப்போ நான் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ நான் வந்து ஆட் ஸ்டூடெண்ட்னு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வரும். ஸோ அதோட டைப் எப்படி இருக்கணும்னா நேம் அண்ட் ஐடியா இருக்கணும். அப்சர்வபிள், எனக்கு ரிட்டன் ஆகிற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும், அதே டைப்பில் தான் இருக்கணும். ஸோ ரிட்டன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், போஸ்ட் மெத்தட் கால் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த டைப்போட போஸ்ட் மெத்தட் கால் பண்ணியிருக்கேன் நம்ம இன்டர்ஃபேஸு. அதில் என்னென்ன நம்ம கொடுக்கணும் 3 விஷயம் அப்படின்னா, URL, எந்த யூஆர்எலுக்கு நம்ம டேட்டாவை வந்து நம்ம எந்த சர்வரில் இருக்க டேட்டாவை கால் பண்ண போகிறோம் அதோட URL, அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், என்ன ஆப்ஜெக்ட் நான் ஆட் பண்ண போகிறேன், அண்ட் வந்து என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை நான் அனுப்பக்கூடிய ஆப்ஜெக்ட்டை என்ன டைப்பில் இருக்கணும், ஆத்தரைசேஷனாக இருக்கணுமோ அந்த டீட்டெயில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டாட் பைப் போட்டு எனக்கு எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு இதில் வந்து கெட் ஆகும். இப்போ நம்ம HTML பேஜில் போயிட்டு இதை எப்படி கால் பண்ணி எப்படி இதை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சேவ் பண்ணிக்கிறது. ஓகேவா, இப்போ நான் HTML பேஜில் போயிட்டு இங்கே போய்க்கிறேன். இங்கே போய்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆல்ரெடி எம்ப்ளாயி சர்வீஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சர்வீஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சர்வீஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் நேம் எழுதுகிறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட் ஸ்டூடெண்ட்டு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம்குள்ளே தான் நம்ம அதை வந்து என்ன பண்ண போகிறோம், கால் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஆட் ஸ்டூடெண்ட் போட்டேன்ல, இப்போ இதில் வந்து நம்ம எப்படி கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணிக்கணும். நான் கான்ஸ்டன்ட்னு போட்டுட்டேன், நியூ ஐட்டம் அப்படின்னு போட்டுக்கிறேன், இல்லை நியூ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசில். ஐடி, என்னோட ஐடியில் என்ன இருக்கணும், 1, கம்மா நேம் என்ன இருக்கணும், ராஜான்னு போட்டு. ஓகேவா, ஸோ நான் இன்சர்ட் பண்ண போகிற டேட்டா வந்து ID 1 அண்ட் ராஜா. ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி வந்து ஆட் பண்ணுறது, அதை எப்படி கால் பண்ணுறதுன்னா திஸ் டாட் சர்வீஸ் எப்படி கால் பண்ண, திஸ் டாட் ஆல்ரெடி நம்ம சர்வீஸ் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அந்த ஃபைல் பாத் வச்சு ஸோ நம்ம அங்கேருந்தே கூட அந்த டைப் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு டைப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே டைப் என்ன டைப்பு, ஸ்டூடெண்ட் டாட் கான்ஃபிக் டைப். இந்த டைப்பை கூட நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே டைப் கொடுக்கறதுக்கு. ஸோ எம்ப்ளாய் டேட்டா சர்வீஸ், இந்த எம்ப்ளாய் டேட்டா சர்வீஸ் எடுத்து நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியலைசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு நேமில் எம்ப்ளாய் சர்வீஸ்னு. ஸோ அதுலேருந்து தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சர்வீஸை கால் பண்ண போகிறோம். நம்ம சர்வீஸ் நேம் என்ன, ஆட் ஸ்டூடெண்ட் வந்துருச்சா. நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் டாட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்துடும். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன அனுப்ப போகிறாங்க, ஆல்ரெடி ஒன் பேராமீட்டர் ரிக்வஸ்டடாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வச்சிங்கனாலே காமிக்கும் பாருங்கள், எனக்கு இந்த பேராமீட்டர் இந்த டைப்பில் தேவைப்படுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நியூ சப்ஜெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம். ஓகேவா, சென்ட் பண்ணிவிட்டு டாட் என்ன பண்ணிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசில். நெக்ஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசில். இதில் வந்து உங்களோட அந்த ரெஸ்பான்ஸ் இல்லையா, ஸோ இது வந்து ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம், நான் சும்மா கொடுக்குறேன் ஏனி, இல்லைன்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கூட இங்கே கொடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்கு அப்புறம் ஈக்குவல் டு போட்டு ஆரோ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இந்த ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட சர்வீஸ் ரெடி. ஓகேவா, இப்போது எனக்கு இந்த சர்வீஸ் ரெடி ஆகிடுச்சா. எனக்கு இந்த சர்வீஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், இதில் இருக்க டேட்டா வந்து வரும். ஓகே ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னவா இருக்குன்னா, சாரி ஸ்டூடெண்ட்ஸ் எனின்னு போடலாம், இல்லைனா அந்த ஸ்டூடெண்ட் கான்ஃபிக்கு போடலாம், இல்லை எனக்கு எனி வேணுன்னா இப்போதுக்கு நான் எனினே போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்கிறேன், அது வந்து ஒரு அரே ப்ராப்பர்ட்டி. எனக்கு வர ஆப்ஜெக்ட் எல்லாம் இந்த அரேயில் நான் என்ன பண்ணிக்கிறேன், புஷ் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரெஸ்பான்ஸ் ஆகும். திஸ் டாட் ஸ்டூடெண்ட்ஸ்
ஷோருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு எடுத்துப்போம் இந்த பேரை. ஓகே, ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு எடுத்துகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், அந்த நேமிங்கை கொடுத்துக்கலாம். ஸோ நேம்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க, கேமல் கேஸில் அந்த மாதிரி. ஸோ டாட் புஷ்ன்னு கொடுத்துப்போம். ஸோ நான் ஆட் பண்ண எனக்கு அந்த டேட்டா எல்லாத்தையுமே நான் ஒரு அரேயில் போட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஆப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. பிகாஸ் நான் ஆட் பண்ணுறது ஆட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இங்கே ரெஸ்பான்ஸில் வரும் அதே ஃபார்மேட்டில். ஸோ நான் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டாவை நம்ம புஷ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டூடெண்ட் டாட் லிஸ்ட் புஷ்ஷில். ஸோ ஒன்ஸ் இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், HTML போய்க்கோங்க. இங்கே போய்ட்டு நம்ம ஆல்ரெடி சைல்டு ஒன்று அப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போத்துக்கு நம்மளுக்கு அது வேணாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் போட்டுப்போம். ஓகேவா, இந்த பட்டனுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஆட் ஸ்டூடெண்ட்னு பேர் கொடுக்குறேன். ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பேர் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போது நான் ஆட் ஸ்டூடெண்ட் பேர் கொடுத்துட்டு இங்கே ஒரு கிளிக் ஈவெண்ட் போடுறோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிளிக் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, சாரி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். என்ன ஃபங்க்ஷன் நேம், ஆட் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் நேமை நீங்கள் என்ன பண்ண வைக்கணும், இங்கே போட்டுக்கணும். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும்போது ஸ்டூடெண்ட் ஆட் ஆகாது. ஸோ அந்த ஆட் ஆகுறாங்க அப்படின்னு ப்ராப்பராக டேட்டா வருது தெரியறதுக்காக நம்ம ஒரு டிவ் கொடுத்துப்போம். ஸோ இந்த டிவ்வில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார் என்ஜி இஃப். ஓகேவா, ஸ்டார் என்ஜி ஃபார் ஸ்டார் என்ஜி ஃபார் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. ஸோ லூப்பிங்க்கு வந்து நம்ம ஸ்டார் என்ஜி ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஐட்டம்னு கொடுத்துப்போம். நம்ம ஐட்டம் தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா, என்ன பண்ணணும்னா லெட் ஐட்டம் ஆஃப் கொடுத்துக்கோங்க. ஆஃப் வந்து ஸ்மாலில் தான் வரணும். ஆஃப்க்கு அப்புறம் நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா நம்ம இங்கே புஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த லிஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு உள்ளே என்ன பண்ணிக்கோங்க, இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்டர்போலேஷன். இதில் வந்து ஐட்டம் டாட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அந்த ஆப்ஜெக்டில் நேம். ஸோ அந்த நேம் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இங்கே ஒரு லுக்குக்காக ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றத நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ ஸ்டூடெண்ட் நேமில் என்ன ஆகும், நம்ம ஆட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட் நேமும் இங்கே வரும். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணி இது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகேவா, நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ வந்து ப்ரௌசரில் வந்துட்டோம். ப்ரௌசரில் வந்து பார்க்கும்போது ஆட் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஸ்டூடெண்ட் நேம் ராஜான்னு வந்துருச்சு. திருப்பி ஆட் ஸ்டூடெண்ட் கொடுங்க, ஸ்டூடெண்ட் நேம் ராஜா. ஸோ நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் நீங்கள் வந்து இன்புட் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் ஆஃப் த நேம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ வந்து இப்படி தான் வந்து போஸ்ட் மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டு அதுக்கப்புறம் டெலீட் இந்த 2 வீடியோவுமே இதோட கண்டினியூஸாக ஒரு தனி பிளேலிஸ்ட்லேயே போடுறேன். ஸோ இந்த ஏதாவது டவுட்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தேவையான கண்டென்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அந்த HTTP செட் பண்ணாது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஹெட்ரு, அதுக்கப்புறம் அந்த HTTP ஹேண்டில் எரர், இது 3 ஃபங்க்ஷனுமே நான் உங்களுக்கு வந்து இதுக்கு கோடிங்கில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ட்ரை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ண அந்த API URL நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இல்லை உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி பேக்அண்ட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த API URL நீங்கள் யூஸ் பண்ணலாம்.